Welcome back to our channel, Trader Sham SG. Disclaimer, I am not a SEBI registered analyst. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் பண்ணணும். இதில் பையிங் செல்லிங்கான எந்த ஒரு சிக்னல்ஸும் நம்ம கொடுக்கறதில்ல. ஜஸ்ட் ட்ரேட் அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் படி நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நேற்றுக்கான அனலைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அந்த சப்போர்ட்டை வந்து 2 times ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போச்சு. 3rd time ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம். அந்த இடத்துலையும் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ட்ரேடு மாதிரி இது 3 டைப் உங்களுக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா 51,650 மேலே ஸ்டெடியாக இருக்க சொல்ல நம்மளோட ட்ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு குட் மூவ் கிடச்சிது. இது வந்து ட்ராவல் ஆகிருக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும். ஏன்னா இது வீக் ஜோன் ஒரு டபுள் டாப் மாதிரி கிடச்சிது. ஒன்ஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண சொல்ல இது ஒரு நல்ல அப் மூவ் கிடச்சிரும். ஸோ மோரோவர் நேற்று அனலைஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேடு வந்து ஸ்மூத்தாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 4th அதுக்கான அனலைஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால அது எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட சப்போர்ட்டுன்னு பார்க்க சொன்னால் சப்போர்ட் பாக்ஸில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு. இது சப்போர்ட் ரேஞ்ச் அந்த இடத்துல இருக்கலாம். சப்போர்ட்னு பார்க்க சொல்ல இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த சென்ஸ் இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுனால டார்கெட்டுன்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு 950 and 51,900 அந்த ரேஞ்சில் டார்கெட் இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்க்க சொல்ல 2 விதமாக ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேப்பப் ஓப்பன் ஆகலாம் இந்த ஏரியாவில். ஸோ கேப்பப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த இடத்த க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரி கீழே வர ஆரம்பிச்சிடும். சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட் சப்போர்ட் இங்கே இருக்கும். செகண்ட் வந்து திஸ் மேஜர் சப்போர்ட் இந்த இடத்துல. ஸோ மோரோவர் நாளைக்கு வந்துட்டு ஒரு அப்சைடு ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து
சப்போர்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு மேலே ட்ராவல் பண்ண போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரேட் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லைனை ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு 51,880 அந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீச் ஆச்சுன்னா நம்ம வந்து டவுன் சைடுக்கான ட்ரேட் ட்ரை பண்ணலாம். வாலட்டிலிட்டி நாளைக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஆனால் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 51,900 போச்சுன்னா நம்ம ஒரு நல்ல அப்மூவ்க்கான சாய்ஸ் வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்றத பார்த்து மாதிரி போட்டு பார்ப்போம். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு டவுன் சைடு வரும், மறுபடியும் ஒரு டார்கெட் மேலே டச் பண்ணிவிட்டு கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போகலாம். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக சொல்ல ரிஜெக்ஷன் ட்ரேட் இந்த இடத்துல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேலே போகும். இது ரெண்டு சாய்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. கேப் டவுனுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா கூட கேப் டவுன் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும்தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இருக்கிறதுனால ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரி மேலே போகிறதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ போயிட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் ட்ரேட் மாதிரி எடுத்துகிட்டு மேலே போகலாம். இது வந்து பிகினிங்கான ட்ரேட்ஸ் தான். ஃபர்தராக நம்ம வந்துட்டு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக சொல்ல தான் அனலைஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் என்ன சுச்சுவேஷன் நடக்கும்ன்றது. பட் மேஜர் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை க்ராஸ் பண்ணிச்சுன்னா இட் வில் கோ பியாண்ட். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த இடத்துல சப்போர்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் அது கீழே தான் வரும். கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கான ட்ரை பண்ணோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ண சொல்ல டார்கெட் அச்சீவ் மேலே போய்ட்டு இந்த ரெசிஸ்டன்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு ஆஃப்டர் 130 ஆர் சம் 2 அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து நிறைய சினாரியோ, கேப் அப் சினாரியோ பார்த்தோம், கேப் டவுன் சினாரியோ பார்த்தோம், ஃப்ளாட் சினாரியோ பார்த்தோம். இது நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேஜர் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் ஒன்று இருக்குது. இந்த சப்போர்ட்டை தான் அங்கே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து மேலே போகிறதுக்கான பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ண சொல்ல ட்ரெண்ட் வந்து மேலே கண்டினியூஷன் ஆகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. இன்னொரு சினாரியோவும் பார்த்தோம். கேப் அப் ஓப்பனிங் ஆச்சுன்னா டார்கெட் மோஸ்ட்லி ஆச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க.
ஸோ புக் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா கீழே வரும் மார்க்கெட்டு வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே சப்போர்ட் இருக்கிறதுனால ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் செல்லர் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு சினாரியோஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரேடு நாளைக்கு எப்படி எடுக்கலான்றதை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இப்போ ரெகுலர் ஆகும். தேங்க்யூ.